நிழலும் நிஜமும். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4:18. ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இவனை பிடித்து வெளியே தள்ளுங்கடா என்று ஜமீன்தார் வேடத்தில் இருந்த ஒருவர் அதிகாரத்தோடு கட்டளை கொடுத்தார். உடனே ஏழை விவசாயி வேடத்தில் இருந்தவரை 4 பேர் தரதரவென்று இழுத்து வெளியே தள்ளினர். சற்று நேரத்தில் படப்பிடிப்பு முடிந்தது. ஜமீன்தாராக நடித்தவர் தனது கூலியை வாங்கி கொண்டு நடந்து சென்றார். ஏழை விவசாயியாக நடித்தவரோ விலை உயர்ந்த காரில் ஏறி சென்றார். படப்பிடிப்பில் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையும் இன்று இப்படித்தான் இருக்கிறது. வேதத்தில் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் கம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்து துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று பாருங்கள். சொற்பமான சில ஆண்டில் மறையும் நிழல் போன்ற இவ்வுலக வாழ்க்கைக்காக ஐஸ்வர்யவான் நித்தியத்தை இழந்துவிட்டான். முடிவோ நரகம். லாசருவை விசாரித்து ஏதாவது உதவி செய்திருக்கலாம். லாசருவை பாருங்கள், அவனால் வேலை செய்ய முடியவில்லை. தனித்தவராய் மனிதனால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்டார். இவ்வுலக வாழ்வு அவருக்கு எத்தனை வேதனை! ஆனால் தேவனை ஒரு நாளும் அவன் முறுமுறுக்கவில்லை. என்ன ஒரு விசுவாசம்! அவரது விசுவாசம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. நித்தியமான உலகத்தை குறித்து ஞானம் அவருக்குள் இருந்தது. லாசரு மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். நித்திய காலமாகவே தேவனோடு வாழக்கூடிய கிருபையை பெற்றார். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலன், ஞானம் இவற்றையெல்லாம் கர்த்தர்தான் நமக்கு தருகிறார். நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அழிந்து போகிற செல்வம், ஆசி இவற்றை நம்பி இதிலே மகிழ்ந்து நிழல் போன்ற இவ்வுலக வாழ்க்கையையே மேன்மையாக கருதி நின்றுவிடாமல் நித்திய ஜீவனாகிய நிஜத்தை நோக்கி நம் இலக்கு இருக்கட்டும். மேலும் ஆத்ம ஆதாயம் செய்து தேவராஜ்யம் கட்ட இன்றே முன்வருவோம். தேவன் நம்மையும் நம் சந்ததியும் நினைவில் கொண்டு பராமரித்து முடிவு பரிந்தும் நிலை நிற்க உதவி செய்வார். ஜெப குறிப்புகள். பிரான்சில் பல நகரங்களில் நடைபெறும் வன்முறைகள் தடுத்து நிறுத்தப்பட, மணிப்பூர் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட, கடலூர் பணித்தளம் மணிமாறன் என்பவரின் குடும்பம் கர்த்தரை அறிய, ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாமிற்கான பிரேயர் கார்டு பெற்றவர்கள் செயல்படுகிறவர்களாக மாற.